கொஞ்சம் கொஞ்சமா ஐபிஎல்லோட கிளைமேக்ஸ்குள்ள நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது, பிளே ஆஃப்க்கு போற அந்த 3 டீம்ஸ் யார் யாருன்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறமா, இன்னும் அந்த ஒரு டீமுக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமையும் இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலா வேற மாரி 2 நாள் இருக்க போகுது அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலி பிளே ஆஃப்க்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த 3 டீமுகளோட ஒரு போர். ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் அந்த பக்கம் ஃபைட் பண்றாங்கன்னா, இந்த பக்கம் ஆர்ஆர் ஃபைட் பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேகேஆரும் ஃபைட் பண்றாங்க. யார் பிளே ஆஃப்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசி தீர்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச்சுக்கு முன்னாடி பார்க்குறீங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் பார்க்குறீங்கனாலும் ஓகே தான். ஏன்னா பெருசாக அந்த மேட்சோட ரிசல்ட்டுக்கும் இந்த வீடியோக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காது. பட் பஞ்சாப் கிங்ஸ் என்ன தான் ஜெயித்தாலும் இங்கே கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் இவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து தான் பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப்க்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் முடிவடையும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோக்கும் அந்த மேட்ச்சுக்கும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், 3 டீமில் எந்த டீம் பிளே ஆஃபுக்கு போவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் வாய்ப்பு இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், நான் எந்த டீம் பிளே ஆஃபுக்கு போவாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறேன். என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஒரு டீம் 3 டீமில் ஒரு டீம் பிளே ஆஃபுக்கு போகிற டீம், அது எந்த டீம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். கேகேஆரோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா பர்பிள் கலர் ஹார்ட் போட்டு இல்லை இப்படி கேட்கக்கூடாது உங்ககிட்ட. நீங்கள் பஞ்சாப் கிங்ஸோட ரசிகராக, மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரோட ரசிகராக இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் போட்டு கியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க குவாலிஃபைடு ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ஹல்லா போல், கொஞ்சம் நல்லா போல், சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் இவங்களோட ரசிகராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிங்க் கலர் ஹார்ட் போட்டு கியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா, நான் வந்து அந்த காலத்துலேருந்து தாதா கங்குலி, கம்பீர், ஷாருக் கான் ஃபேன் அப்படின்னா நீங்கள் வந்து பர்பிள் ஹார்ட் போட்டு கியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் யாருக்கு என்ன கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கடைசியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஓடு ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 மும்பையில் நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ, கொல்கட்டாவில் நடக்க போகிற கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தாஸில். நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்படுறேன், எனக்கு சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் கிரிக்கெட்டை வந்து நான் பிளே ஆஃப்ஸில் பார்க்கணும், நாக் அவுட்ஸில் அவங்க எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நாக் அவுட்ஸில் பார்க்கணுங்கிறதுக்காக இவங்க போய் விளையாண்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, அது பக்கம் ஒரு பக்கம் விடுங்க. ஆனால் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சனிக்கிழமையும் மழையாம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் மழை, மதியம் மழையில், நைட்டு மழைன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு அது ஒரு பயம் இருக்கும். மேட்ச் டே அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் அங்கே மழை பெஞ்சாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். அவுட்ஃபீல்ட் கொஞ்சம் வெட்டாக இருக்கிறது ஒரு பக்கம், கவர் எவ்வளோக்கு கவராகி, அதாவது சரி விக்கெட் எவ்வளோக்கு கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ நேரத்துக்கு கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்கிறது இப்படின்னு ஸோ நிறைய இருக்குது. இது போக அடுத்த நாளும் மழை பெஞ்சதுன்னா அவ்வளோ அந்த மேட்ச் நீங்கள் வந்து ஆஃப்ட் அவுட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மேட்ச்சை ஜெயிச்சு இங்கிறது பிளே ஆஃப் போகிற கனவு வந்து கொஞ்சம் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நடப்பாங்க. அவங்களும் அந்த டீமுக்கு அதுக்கு ஒரு டிசர்வான ஒரு டீமாக தான். ஆனால் இதுக்கு முன்னாடி எம்ஐயை இவங்க கவுஹாத்தியில் பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் மழை இன்டரப்ட் ஆன மேட்ச் தான். 11 ஓவரில் அந்த மேட்ச்சு. அதில் வந்து 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிருவாங்களா? ஆமாம், அடிச்சிருவாங்க. ஜெய்ஸ்வால் 77 ரன்னு அதில் அடிப்பார். மும்பையை வந்து மொத்தமாக போட்டு கட்டி வச்சுருவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த ஆர்ஆருக்கும் எம்ஐக்குனாலே அந்த ஒரு பேட்டில் நல்லாயிருக்கும். அவங்க ஒரு மாதிரி செம்மையாக அடிச்சுப்பாங்க. ஜாஸ் பட்லர் எம்ஐ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்ஆர் வந்ததுக்கப்புறம் எம்ஐ போட்டு சாத்தினார். இப்போ ஆனால் ஆர்ஆரில் அவர் கிடையாது. ஸ்டோக்ஸ் ஆர்ஆருக்கு வந்ததுக்கப்புறம் எம்ஐ அவரும் அடிக்க செஞ்சார். இப்போ வரைக்குமே அந்த அந்த ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எம்ஐ ஆர்ஆர் கொஞ்சம் முன்னும் பின்னும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க தவிர ஒரு பெரிய ஒரு மார்ஜின் எம்ஐ கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மேட்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காம்படிஷனாக இருக்கும். எனக்கு மழை வரக்கூடாது, ஏன்னா மழை வந்துடக்கூடாது. ஏன்னா பொட்டி கிரவுண்டு தான் கிடைக்கும். லாஸ்ட்டு மேட்ச்சு, லாஸ்ட்டு டான்ஸு ஒரு மாதிரி ஃப்ளாட் ட்ராக்காக கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் லாஸ்ட்டு மேட்ச்சை எம்ஐ ஜெயிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் இங்கேவே ஏதாவது வேலையை பார்ப்பாங்களாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ரோடு கொடுத்தாங்கன்னா ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, துருவ் ஜுரேல், ஸோ அவங்க போட்டு சாத்துன்னு சாத்துவாங்க. இன்னொன்று ரோடு கொடுத்தா இந்த வருஷம் இந்த ரோடு கொடுத்தாங்கிறது தான் எனக்கு யோசிக்கிறேன். இந்த வருஷம் எம்ஐ தோற்றதுக்கான காரணம் என்னென்னா, பொதுவாக எம்ஐ வந்து காலங்காலமே பவுலிங் டீமாக இருந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஐபிஎல் வந்து பேட்டர்ஸுக்கு தான். ஆனால் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான விக்கெட் கிடச்சிது. இப்போ ஸ்போர்ட்டிவான விக்கெட்டில் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக அவங்க ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹர்திக் பாண்டியாவே அங்கே நல்லா போட்டார். ஸோ பிரச்சனை இவங்ககிட்டங்கிறத தாண்டி
விக்கெட் தான் பிரச்சனையாகவே இருந்துச்சுன்னா பேட்டர்ஸுக்குள்ள அவங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்காங்க. பட் பவுலர்ஸுகளோட டீமாக தான் நான் மும்பை இந்தியன்ஸ் எப்படி நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு என்னமோ ஸ்போர்ட்டிவான விக்கெட் தான் கொடுப்பாங்க, ரோடு கொடுக்க மாட்டாங்க. ரோடு கொடுத்தா தான் சூரியவன்ஷி வந்து கொஞ்ச நேரம் நாளே முடிஞ்சு போச்சு, ஜெய்ஸ்வால் கொஞ்ச நேரம் நாளே முடிஞ்சு போச்சு. பின்னாடியே தான் துருவ் ஸ்லோவானாலோ ரியன் பராக்லாம் கொஞ்சம் சட்டுன்னு அவுட் ஆனாலோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் நான் நினைக்கிறது எதிர்பார்க்குறது என்னன்னா ஸ்போர்ட்டிவான விக்கெட் கொடுப்பாங்க, அதில் நம்ம போட்டு ஜெயிச்சு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஸ்போர்ட்டிவான விக்கெட் கொடுத்தா அங்கே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு தானே. இல்லை திலக் வர்மா ஸ்போர்ட்டிவான விக்கெட் நல்லா விளையாடுவார், ரோஹித் சர்மாவும் ரயன் ரகல்லாம் விளையாடுவாங்க. அங்கே சூரியகுமார் யாதவ் எனக்கு இப்போ நம்புற மாதிரிலாம் எனக்கு தெரியல பிரச்சனை. இப்போ நமன் தீரும் விளையாடுவார். இப்போ அவங்களுக்கு ஸ்போர்ட்டிவான விக்கெட் கிடச்சிச்சுன்னா அவங்கள பவுலர்ஸுக்கும் அவங்களோட பேட்டர்ஸுக்கும் டீசெண்டாக விளையாடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விக்கெட் தான் கொடுப்பாங்க. பட் நாம் என்ன சொல்ற மாதிரி பொட்டி கிரவுண்டு, சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் அந்த ஸ்போர்ட்டிவான விக்கெட்டை தாண்டி பேட்டை தைரியமாக விடுவாங்க, லீடிங் எட்ஜ் ஆனாலே பிடிங்கிட்டு போகும். அந்த பக்கத்தில் பவுலர்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சஹர் நல்லா போட்டுட்ருக்காரு, ஜஸ்பிரித் பும்ரா அவரு சொல்ல தேவையில்லை, கார்வின் போஸ், அல்லான் கசன்ஃபர், ஹர்திக் பாண்டியா பெட்டராக பவுல் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் ஃபியூ மேட்சஸில் பார்க்கும்போது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆர்ஆராக அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க விட்டுற மாட்டாங்க, சேலஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் பாருங்கள், ஆர்ச்சர் தவிர்த்துட்டு வேறு யார் உங்களுக்கு வந்து எஸ்ட்ராஜ் நல்லா போட்டார். எஸ்ட்ராஜை தவிர்த்துட்டு உங்களுக்கு சந்தீப் சர்மா போன மாதிரி சரியாக வந்து போடலை. இங்கே அவரோட யார்க்கர்ஸ் லோ ஃபில்டாஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விஷ்ணு ஆல்ரெடி ஒரு எம்ஐக்கு அகேன்ஸ்டாக அவர் தான் நல்லா போட்டார். பிளேயர் மேட்சாக கூட வாங்கினாரா தெரில, ஞாபகம் இல்லை. ஆனால் ஆர்ஆரோட பவுலிங் தான் கவலையாகவே இருக்குது. பேட்டிங் மேலே 3 காலினா திரும்ப கீழே டானவன் ஃபெராரா அடிப்பாருங்கிறது கூட நம்பிக்கை இருக்குது. பட் பவுலிங்கில் எனக்கு அப்படி இல்லையேங்கிறது தான் பிரச்சனையே. பட் இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு எம்ஐயோட கை ஓங்கி இருக்குது. எம்ஐ வந்து 52% ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன கிரிக்கானதா இப்போவே வின்னிங் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஆமாங்க, எனக்கு இவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதுங்க. எனக்கு ஆர்ஆர் பிளே ஆஃபுக்கு ஒரு மாதிரி டிசர்வ்டான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ஆர்ச்சரி கூட இன்னும் 2 பேர் சேர்ந்து போடுறவங்க இருந்துட்டாங்கன்னா டிசர்வ்டு தான். ஆக்சுவலி ஜடேஜாவுக்கே எங்கள் நம்பி ஓவர் தர மாட்டுறாங்க அப்படிங்கிறதுமே எனக்கு வினாடி விழா நடத்தி ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச்சு நான் நினைக்கிறேன் எம்ஐ நல்லா பவுலிங் பண்ணாங்க அப்படின்னாலே இந்த மேட்ச்சை கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. எம்ஐ 52% எம்ஐ ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 48% ராஜஸ்தான் ராயல் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இவங்க வந்து 14 பாயிண்ட்டோட வெயிட் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு வெளியில் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் புரியுது, சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால் இவங்கள பேட்டிங் பார்க்கணுன்னு. ஜெய்ஸ்வால் எம்ஐக்கு அகேன்ஸ்டாக நல்லாவே விளையாடுவார், அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பொட்டி கிரவுண்டில் சூரியவன்ஷி அடித்தா பறந்துருங்கிறது தெரியும். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும், என்ன வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி தெரியும். அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன். பார்ப்போமே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் நடக்க போகிற கல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்க போகிற கல்கட்டா அதாவது கேகேஆர் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் அதை பற்றி பார்க்கும்போது கேகேஆர் வருஷத்தில் 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துருக்குறாங்க. எல்எஸ்ஜி, ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைஸ் ஹைதராபாத், டெல்லி கேபிட்டல்ஸ், ஆர்சிபி, ஜிடிஎம்ஐ. டாப் டீம்ஸ் பாருங்களேன். இப்போ பிளே ஆஃப்ஸ் போன டீமு எஸ்ஆர் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க, ஜிடி ஜெயிச்சிருக்கிறாங்க. 3 டீமு பிளே ஆஃப் போன டீமு. இப்போது கீழே இருக்கிற டீம் இவங்க டிசர்வ்டு இல்லைங்க, இவங்க கேகேஆர் டிசர்வ்டுங்க பிளே ஆஃபுக்கு. அங்கே பஞ்சாப் கிங்ஸ் வந்து வருஷலாக 6 மேட்ச் லாஸு, இவங்க வருஷலாக 6 மேட்ச் வின்னு. ஆனால் மேலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேகேஆர் இன்கன்சிஸ்டன்சி. பட் கீழே உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ் இன்கன்சிஸ்டன்சி இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக தோக்குறாங்க. இப்போ நீங்கள் கேகேஆர் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரே ஒரு குறாங்க. இப்போ என்னென்னா ரகுவன்ஷி கிடையாதுங்கிறதும், பேட்டிங்கே ஒரு மாதிரி நீங்கள் அன்ஸ்டேபிள் நான் சொல்ல மாட்டேன், ப்ராமிசிங்காக இல்லைன்னு எனக்கு எப்படி வார்த்தையை பயன்படுத்துறது தெரில. ஆனால் கேமரன் க்ரீன் அடிச்சிடறாரு, ரோமன் பவுலும் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு, ஃபின் ஆலனும் வந்து உங்களுக்கு அடிச்சிட்டாரு. இது போக வந்து வேறு யார் இருக்கா, ரஹானே உங்களுக்கு ஸ்லோ ஸ்டார்ட் தான். ரஹானே மேலே நம்மளுக்கு கோவங்கள் இருக்கலாம், ஆனால் ரஹானேயோட கேமை தாண்டி அந்த டீமை பார்க்கும்போது ஒரு கோபம்னா நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்னமும் ரஹானே ஒரு ஆடுறதை விட ரஹானே அந்த இடத்துல அவர் இடத்த கொடுத்துட்டு ஒரு யங்ஸ்டர் ரகுவன்ஷிக்கிட்ட கேப்டன்சி யார்கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு கேட்குறீங்க. இல்லைங்க, அந்த இடத்துல எனக்கு பதில் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அவங்க கேப்டனை தேடி இருக்கணும். சரி, கேப்டன்சி உங்களுக்கு கேப்டனை தேட முடியல அப்படின்னா நீங்கள் ரஹானேவை தாண்டி அந்த இடத்துல வந்து நான் ரகுவன்ஷியை கொண்டு வரணும்னு நினைப்பேன். இங்கே பாருங்களேன், இப்போ ரஹானே ஒரு வேளை ஜெயிச்சிட்டாலோ ஓகே, ஜெயிச்சிட்டான்ஸ் கப்பே வின் பண்ணி கொடுத்துருந்தாலும் எஸ் ஓகே, ஒரு அந்த இடத்துல வின் பண்ணி கொடுக்கணும். அவர் இடத்த அவர் வந்து நியாயப்படுத்திக்கணுங்க. அவரால் டீமுக்கு என்ன நல்லது நடக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னா எனக்கு ஓகேங்க. எனக்கு யாரும் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு ரகுவன்ஷியோட இடம் போதே. ரகுவன்ஷி போன தடவை 5வது இடத்துல ஆடிட்டு இருந்தார், 6வது இடத்துல ஆடிட்டு இருந்தார். எனக்கு பயங்கர கோபம். இப்போ மேலே வந்துருக்கிறாரு, பரவாயில்ல, எனக்கு இது பரவாயில்லங்கிற மாதிரி, இதாவது பரவாயில்லங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு திரும்பவும் அதான் சொல்லுவேன், ரஹானேயோட பிளேஸில் ரகுவன்ஷியை ஆட வச்சுட்டு
ரஹானே அழகா வெளில உட்கார வச்சுட்டு கேப்டன்சி ரகுவன்ஷிட்ட கொடுப்பேன். நீங்கள் அவர் தான் உங்களுக்கு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவரே கொடுத்துட்டு போங்க, அவரே பண்ண சொல்லுங்கள். எனக்கு அதான் ஓகே, மற்றபடி வரணும் கிடையாது. சரி ஓகே, நம்ம எங்கேயோ போகிறோம் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், அப்படி என்ன சொன்னார், அப்படி என்ன கோவம்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைக் ரேட் பற்றி பேசும்போது ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி பேசக்கூடாதுங்க. நம்ம ஸ்ட்ரைக் ரேட்டை ஆடி காமிக்கணும். நான் தான் பெஸ்ட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபேக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அங்கே தான் எனக்கு ரஹானே தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் மேட்ச் தோத்துட்டு வந்து அவர் பேசுகிறதுல எனக்கு பெருசாக அவ்வளோ சிறப்பாக இருக்கவும் இருக்காது. ஓகே, இப்போதைக்கு ரகுவன்ஷி இல்லைங்கிறது பிரச்சனை. பட் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இன்னொன்று ரஹானே பிளேஸில் மேலே நிறையனே ஆட வச்சிடலாம். ஓப்பனிங்கு எஃபெக்டிவாகவும் அது இருக்கும், அதுவும் பிரச்சனையாக போகுது. இங்கே தான் எனக்கு ரஹானே எனக்கு இருக்கிறது பிரச்சனையே. சரி, இந்த பேட்டிங் லைனப் ஓகே, இந்த பேட்டிங் லைனப் என்ன பண்ண போகுதுங்கிறத உங்களால் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஸ்டார்க், இங்கிடி, மாதவ் திவாரி, அக்ஷர் பட்டேல், முகேஷ் குமார் நல்லா இருக்கிறாங்க. டிசியோட பவுலிங் வந்து ஸ்டார்க் வந்தோடனே ஏதாவது மாறி இருக்கும்ல, எனக்கு அது ஏதோ பெருசாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மாதவ் திவாரி வந்ததுக்கப்புறம் அந்த பவுலிங் நினைப்பில் நல்லா இருக்குது. அந்த விக்கெட் எடுக்கிறாங்க, ஒரு வகை வின்னிங் அந்த பக்கம் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் டிசியோட பவுலிங் நல்லா இருக்கா? பேட்டிங் பாருங்களேன், அபிஷேக் புரேல், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸு, மில்லர், அசுதோஷ் இருக்கலாம். ஆனால் அங்கே நீங்கள் நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் மொரட்டா பவுலிங் போட்டுட்ருக்குறாங்க. வைபவ் ஆர்ஆர் ஸ்டார்ட் நல்லா இருக்குது. கார்த்திக் தியாகி தம்பி வந்து ஊரில் இருக்கிற பவுலர் மாதிரி அப்பப்போ ஒரு ஃபுல் டாஸு ஒரு மாதிரி பால் போட்டுருவாப்புல, ஆனால் அதுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாப்புல. கார்த்திக் தியாகி இப்போ சார் திருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. சௌரவ் துபே வந்து ரோஹித் சர்மா திணறடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ க்ரீனும் ஓவர் போடுவார் அப்படின்னா இவங்கக்கிட்ட நல்ல பவுலிங் லைனப் இருக்குது. ஆமாம், நல்ல பவுலிங் லைனப் இருக்குது. இங்கே வருண் சக்கரவர்த்தி இப்போ அனுகுல் ராய் உள்ள வந்துட்டாருன்னா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிரும். புரியுதுங்களா? கேகேஆர் நான் பிளே ஆஃபுக்கு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் 53% இந்த மேட்ச்சில் கேகேஆர் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன கிருக்கானந்தா பஞ்சாப் கிங்ஸ் மக்களின் கேப்டன்லாம் சொல்லுவீங்களேன்னா கரெக்டுங்க. ஆனால் பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் எங்கே? கேகேஆர்கிட்ட எனக்கு நரேன், வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி, அப்புறம் வைபவ் ஆர்ஆர்லாம் இருக்கிறாங்களே, க்ரீன் கூட போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஆனால் அங்கே யாருங்க விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ் அங்கே யாருன்னு காமிங்களேன். எனக்கு அங்கே தானே பிரச்சனையே. இவங்க வந்து எல்லா இடத்துலையும் போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க நல்லா பவுலர்ஸ். அப்படிங்கும்போது எனக்கு 53% இந்த மேட்சை வந்து கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் 47% டிசி ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அபிஷேக் புரேல், கேஎல் ராகுல் இவங்க 2 பேருக்கு கார்த்திக் தியாகி, வைபவ் ஆர்ஆர்னா அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸு, மில்லர், நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்க பார்த்துப்பாங்க. நான் வந்து கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் டேபிள் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருவோமா இந்த பிளே ஆஃப் போகிறத பற்றி? கேகேஆர் போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கேகேஆர் போனால் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது 4வது பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க 16 பாயிண்ட்டோட. இப்போது அவங்க வந்து ஒரு வேளை எம்ஐ கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா 16 பாயிண்ட்டோட அவங்க வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சாலோ இல்லை கேகேஆர் ஜெயிச்சாலோலாம் கிடையாது, அவங்க பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. சரி, ஆர்ஆர் இங்கே தோக்குறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்எஸ்ஜி கூட ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க 15 பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஆர்ஆர் எம்ஐட்ட தோத்துட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 பாயிண்டில் தான் இருப்பாங்க. நெட் கொஞ்சம் அடிவாங்க. ஆனால் கேகேஆர் இன்றைக்கி ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அதுவும் பெரிய மார்ஜினில் டிசியை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸும் கேகேஆரும் 15 பாயிண்டில் இருப்பாங்க. ஆர்ஆர் 14 பாயிண்டில் இருப்பாங்க. அந்த இடத்துல நெட் ரேட் கொஞ்சம் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளே ஆஃபுக்கு யார் போகிறாங்கிறது முடிவு பண்ணுவாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஒரு வேளை எல்எஸ்ஜிக்கிட்ட தோற்று, ஆர்ஆர் வந்து ஒரு வேளை எம்ஐ கிட்ட தோற்று, இப்போ கேகேஆர் வந்து டிசி கிட்ட ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி பெரிய நெட் ரேட்டில் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல திரும்பவும் கேகேஆருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் நெட் ரன் ரேட் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏன்னா 15 பாயிண்ட் இருப்பாங்களே, அதன்படி யார் பிளே ஆஃபுக்கு இங்கே போகிறாங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னமோ பிளே ஆஃபுக்கு கேகேஆர் போவாங்கன்னு எனக்கு தோணுது. 2024 ஆர்சிபி பண்ணாங்க என்ன, அதுக்கு முன்னாடி 2021 கேகேஆர் ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பேக் இந்த கேகேஆர்கிட்ட கிடைக்குமா பார்ப்போம். சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் வருஷம் 6 மேட்ச் இப்போ 7 மேட்ச் ஜெயிச்சு உள்ளே வருவாங்களோன்னு தோணுது. பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்டு நீங்கள் பிளே ஆஃபுக்கு போகிற அந்த 3 டீம் நான் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. பட் அந்த ஒரு டீம் எது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கேகேஆர்னா பர்பிள் ஹார்ட் போட்டு கியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் போட்டு கியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் போவாங்க அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குன்னா பிங்க் கலர் ஹார்ட் போட்டு கியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். டிசி கிட்ட பவுலிங் அட்டாக் நல்லா இருக்குது, பேட்டிங் அட்டாக் நல்லா இருக்குது. ஆனால் அதை விட கேகேட்ட பவுலிங் அட்டாக் செம்மையாக இருக்குது. பேட்டிங் அட்டாக் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னா ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ மேட்ச்சு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மழை வந்து அவங்களுக்கு 15 பாயிண்ட் கொடுத்து இங்கே ஒரு வேளை கேகேஆரும் ஜெயிச்சு அவங்க வந்து 15 பாயிண்டில் வந்து அங்கே பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஒரு பக்கம் ஜெயிச்சு அவங்க ஒரு 15 பாயிண்ட்டுக்கு வந்து அப்போ நெட் ரன் ரேட் பார்க்கும் பொழுது யார் போவாங்கன்னு தெரியல. பட் கேகேஆர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம்.
வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.